அதாவது பாத்தீங்கன்னாக்கா மனிதர்கள் நிலை 3. அந்த 3 நிலைக்குள்ளதான் மனிதன் இருப்பான். அந்த 3 நிலையை நம்ம என்ன உருவகப்படுத்தி சொன்னோம்னு கேட்டா குணங்களா சொல்லியிருக்கோம். என்னவா சொல்லியிருக்கோம்? குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு மனிதன் தெய்வத்தை தொழலன்னா அது அவனோட குறை இல்லை. ஒரு மனிதன் தெய்வத்தை நம்பலைன்னா அது அவனோட குறை கிடையாது. ஒரு மனிதன் தெய்வத்துக்கு எதிர்வாரியிலிருந்து தெய்வத்தை தொழக்கூடாதுன்னு சொல்றது அவனோட குறை அல்ல. இந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால பகவத்கீதைங்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்றார். அந்த பகவத்கீதை அத்தியாயத்தை சொல்லிட்டு வர்ற போது விபூதி யோகம் அப்படிங்கிற நிலையில சொல்றார். அது 10வது தலையங்கமா அமைகிறது. இதுவரைக்கும் சொன்னது அவர் உலக நிலை, ஒரு பெண்ணோட நிலை, ஒரு பெண்ணோட கற்பு, ஒரு ராஜாவோட செயல், ஒரு தியானத்தோட நிலை, உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட நிலை, அதுக்கடுத்தது சந்நியாசத்தோட நிலை, சந்நியாசத்துல துறவு எப்படி ஏற்படணுங்கிற நிலை, இதெல்லாம் மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த 10வது யோகம் வர்ற காலத்துல நீயும் நானும் அப்படிங்கிறது சொல்றேன். சொல்றவனை பாருங்க, நாராயணனுக்கே சொல்லல, ஒரு சாதாரண மனிதனுக்கு நாராயணன் சொல்றார். நாராயணனுக்கு முதல் எழுத்துனா, நரனுக்கு முதல் எழுத்துனா சொல்ற போது இந்த விபூதி யோகம் அப்படிங்கிற தலையங்கத்தில் சொல்றார். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா நானும் நீயும் சொல்றார். அதுல இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் என்னன்னு சொல்றான்னு கேட்டா, நீ நான் ஆகலாம், நான் நீ ஆகலாம். கிருஷ்ணன் கூட நேரா தான் தெய்வம் அப்படிங்கிறத சொல்ல வரல. அதை சொல்லணும்னா அவனை மாதிரியே இருந்தா தான் எடுத்துப்பாங்க. கேட்கிற மனுஷன மாதிரி சொல்லக்கூடிய எதிராள் இருக்கணும். ஆகியனால அவரும் பகவான் கூட மனித ரூபம் தாங்கி மனிதனாவே நின்று 3 காலம் உணர்ந்த மனிதன், ஒரு காலமும் உணராத மனிதன் இடத்துல சொல்றார். இந்த இடத்துல சொல்ற போது நீயும் நானும் அப்படின்னு சொல்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நானே அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிரகிருதிங்கிறது ஒரு வாசகத்தை வச்சு சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அதுல மனிதனை 3 நிலையா பிரிக்கிறார். மனிதனை 3 நிலையா பிரிக்கிற காலத்திலே ஒரு நிலை தாமோ குணம் அப்படின்னு பிரிக்கிறார். 2வது குணம் ராஜோ குணம் அப்படின்னு பிரிக்கிறார். 3வது குணம் என்ன குணம்? சத்துவ குணம்னு பிரிக்கிறார். தாமோ, ராஜோ, சத்துவ. சத்துவ நிலைக்கு நம்ம போகவே வேண்டாம். அது ரொம்ப உயர்ந்த நிலை. இந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு படிப்பு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு நிலையில வசந்து இருந்தாலும் அந்த நிலையில இருந்துட்டே தெய்வத்தை நினைக்கிறது. வசந்த நிலை வர்ற போது தெய்வத்தை நினைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்காது. வசந்த நிலையில் இருக்கிற போது சாத்தியக்கூறுகள் தெய்வத்தை நினைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆளுங்க சத்துவ குணத்தில் இருக்கிறாங்க. அன்பு இந்த ராஜோகுணம் உள்ளவங்க கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நபர்கள். அதாவது தெய்வம் இருக்கலாம் அல்லது தெய்வம் இல்லை. தெய்வம் இருந்தாலும் இருக்கும், தெய்வம் இல்லாத போனாலும் போகும். அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலையில் ராஜோகுணம். இந்த தாமோ குணம் இருக்கு. அவங்க இந்த தெய்வீக நிலையில மனம் ஈடுபடாது. அதுக்கு தாமோ குணம்னு பேர். உதாரணத்துக்கு தாமோ குணத்தோட வர்ணம் கருப்பு. உதாரணத்துக்கு அதனோட நிறம் கருப்பானா இருள்னு பொருள். இருள் இருக்கிற இடத்துல தெய்வீகம் மலராது.
அவனை என்னதான் நம்ம கொண்டு வந்து ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்து நியால் நேம்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா கூட அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு ஜீரோவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு வர்ணம் உள்ள கலரை போட்டுக்கிட்டு தான் உள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருப்பான். அவனையும் யாரையும் பார்க்க மாட்டானாக்கும், அவனையும் யாரும் பார்க்க மாட்டானாக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதன். இல்லைங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாந்திர அவன் இடத்துல கொடுப்போமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லாந்திர பவராக கொடுத்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா, கேட்டை விட்டு வெளியில் நீங்கள் வர்றதுக்குள்ள அணைச்சிட்டு என்ன பண்ணுவான்? இருட்டில் தான் இருப்பான். இவன் தாமோ குணத்தை சார்ந்தவன். இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் இந்த வேலை நடக்குங்க அப்படிங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகருங்க அது அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த வேலை நடக்கணும், அந்த விநாயகர் நடத்தி கொடுக்கட்டுமே. யார் சொல்றது? அதுக்கப்புறம் நான் விநாயகர் கோயிலுக்கு போறேன். யார் சொல்றது? தாமகுணம். இந்த சொன்னவனுக்கு என்ன ஆயிடும்னா, மலேரியா காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடும். நம்ம போய் இவன் இடத்துல சொன்னமே, அந்த சொன்னவன் சும்மா போக மாட்டான். அப்ப நீ பிள்ளையாரப்பா, அவனுக்கும் சேர்த்து இவன் வேண்டிப்பான். நீ தான் இவனுக்கு புத்தி கொடுக்கணும். யார் சொல்றது? ஏண்டா இதை சொன்னோன்றது போய் மனசு வருத்தத்தில், விநாயகரே இந்த மாதிரி சொன்னப்பா பிள்ளையாரப்பா, அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து உன்னிடத்துல வர மாதிரி ஆக்கிடு. யார் வேண்டது? ரெக்கமெண்ட் பண்ணவர். சரியா, நீ கோயிலுக்கு தான் போக மாட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒரு குரு இருக்கிறாரு, அவர் இடத்துல உன்னை இட்டுன்னு போய் வா. அங்கிருந்து புறப்படும் போதே வீர நடையில் வருவார். என்ன நடை? வீர நடை. அந்த காலத்து ராஜராஜ சோழன் மாதிரி அப்படியே அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னா, நான் அங்கே வர்றதா இல்லை சார், அந்த சாமிஜியே வர வச்சு, சாமிஜியே என்னை எழுப்பி, சாமிஜியே என்னை சட்டையை போட்டு, சாமிஜியை என்னை நடக்க விட்டு, சாமிஜியை என்னை நினைக்க வச்சு, எனக்கு நினப்பு வர வச்சு, நான் அங்கே உட்காந்து எனக்கு என்ன ஆகணுங்கிறத அவரே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணட்டான். அப்ப நான் வர்றேன். என்னதான் வேறு இவருக்கு? நான் உட்கார கூட மாட்டேங்கிறது சங்கல்பம் பண்ணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது தாமோ குணம். தாமோ குணம் ஆன்மீகத்துக்கு சுருக்க சேராது. சரி, தாமோ குணம்னா நம்ம ஒரு சராசரி நிலையில் இருக்கிறவங்களும் தாமோ குணத்தில் இருப்பாங்க. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்டிபிக் எடுத்தா அவங்க கூட தாமோ குணத்தில் இருப்பாங்க. இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா யசோதரியை எடுத்துக்கலாம். யாரு? யசோதையை எடுத்துக்கலாம். யசோதை இருந்தது கண்ணனோட வாழ்ந்த காலமெல்லாம் தாமோ குணத்துல தான் வாழ்ந்தாங்க. யார வளர்த்தது? தெய்வத்தை வளர்த்ததியா? கிருஷ்ணன் அடிபட்டு கம்படி வாங்கி அந்த அம்மா இடத்துல வளர்ந்தாங்க. அப்ப அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல போய் அவர் வளரணும்னு நினைச்சிருப்பார். இருப்பது தெய்வம்னு கூட தெரியாத ஒரு மனுஷி இருக்கிறான்னா அவ என்ன குணம்? தாமோ குணம். கண்ணுக்கு தெரியாது தெய்வம், கண்ணுக்கு தெரியற ரூபத்துல தன்னோட வீட்டுக்குள்ளேயே நடமாடுது. எங்க நடமாடுது? அவங்க வீட்டுக்குள்ளேயே கிருஷ்ணனுங்கிற பேர்ல நடமாடுது. அப்ப நடமாடுற காலத்துல யசோதரி என்ன குணத்துல இருந்தாங்க? தாமோ குணத்துல இருந்தாங்க. பெத்தவ எந்த குணத்துல இருந்தான்னா சத்துவ குணத்துல இருந்தா. சத்துவ குணம் அப்படிங்கிறது தெய்வத்தை உணர முடிஞ்சது, தெய்வத்தை பார்க்க முடியல. யாரு? பெத்தவ தேவிக்கு.
எப்படி உணர்ந்தாங்கன்னு கேட்டா, நான் ஒரு இறையாண்மை உள்ள குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன், அது உயிரோட இருக்குது. ஆனா எனக்கு பிறந்தது பெண் குழந்தைன்னு சொல்றீங்க, அது என்னோட குழந்தை அல்ல. எப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆகாச மார்க்கத்துல எங்க அண்ணனோட உயிருக்கு தேதியை குறிச்சிட்டு போகுது, அது என்னோட குழந்தை இல்லை. என்னோட ஜாதக ரீதியா 8வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுது ஆசிரியர், அது கம்சனை கொல்லும்னு சொன்னது. அந்த மாதிரி குழந்தை எங்கேயோ இருக்கு. எப்படி இருக்குதுன்னு கேக்குறீங்களா? என்னோட உணர்வுகளை அடக்க முடியல. எனக்கு சாதாரண ஒரு பெண்களை விட பால் சுரபி அதிகமா சுரக்கிறது. அந்த மாதிரி பால் சுரபி இருக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுதுன்னா, எனக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அவங்க என்ன குணத்துல இருந்துருக்காங்க? சத்துவ குணத்துல பிறந்திருக்காங்க. ஆனா தெய்வத்தை பார்த்ததில்லை. பிறந்தன்னைக்கே தாயை விட்டு பிரிஞ்சு போச்சு. ஆனா அந்த பிரிவு ஏற்பட்டதுனாலே நினைவுங்கிற உணர்வாற்றல் அதிகமாகி தெய்வீகம் என்ற நிலைக்கு மனம் தள்ளாடி போய் பால் சுரக்க ஆரம்பிச்சதுனால கண்டுபிடிச்சாலாம் பொம்மனாயிட்டு. ஆனா அதே தாமகுணத்தில் இருக்கக்கூடிய யசோதரை என்ன பண்ணா, பக்கத்திலேயே குழந்தை இருக்குதையா, ஆடி பாடி எல்லாம் வர்றது. ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் அவங்களுக்கு தகவல் வருது, இந்த பையன் வெண்ணையை திருடிட்டு வர்றான், ரொம்ப அமக்கலம் பண்றானாக்கும், இவனை நீ அடக்கி வைக்கிறன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மனத்தை வாங்குறியாடான்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட? தெய்வத்தை கிட்ட சொல்றாங்க. அப்படி தெய்வம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காரியத்தை செய்யுதுன்னு அவங்க நினைச்சிருந்தா சொல்லியிருப்பாங்களோ? சொல்லிட்டு போனா மறுநாள் சொல்றாங்களாம், எங்க வீட்டுல நிறைய வெண்ணெயை வச்சிருக்கேன்டா, நீ திருடிட்டு போனாங்களாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சொல்ற காலத்துல யசோதை என்ன பண்ணிருக்கணும்? நேத்து வெண்ணெய் திருடிட்டான்னு சொன்னாங்க, இன்னைக்கு வெண்ணையை திருடிட்டு போன்னு சொல்றாங்க. அவங்கள கூட்டு விசாரிக்கணுமோ இல்லையோ? விசாரிக்கல. தாமோ குணத்தில் இருந்த கோபியர்கள் ராஜ குணத்துக்கு போயிட்டாங்க. எப்படியே மறுநாளே சொல்லிட்டாங்க, கண்ணன் கால் படாத இடம் வெறிச்சோடி இருந்துதான். மாட்டு தொழுவத்துக்கு போனா மாடு எல்லாம் சோகமா இருந்துதான். யார் வீட்டுல? கோபியர் வீட்டுல. வெண்ணெய் எல்லாம் பொலிவிழந்து இருந்துதான். யார் கை வச்ச போது? கிருஷ்ணன் கை வச்ச போது நல்லா இருந்தது. கிருஷ்ணன் கை வைக்காத அன்னைக்கு நல்லா இல்லை. அதனாலே யசோதரி இடத்துல சொல்றாங்களாம், ஒரு சராசரி மக்கள், இவங்க ராஜ குடும்பம் இல்ல ஜமீன்தார் குடும்பம், கிருஷ்ணனோட குடும்பம் வைப்போம், அவங்க குடிமக்கள். அவங்க யார வணந்தாங்க? கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி அந்த வெண்ணெயை திருடிட்டு வந்துரு. என்ன வாசகத்துல சொல்றாங்க? நீ எல்லாம் சரியா வரல. அப்ப சொன்னாராம் கிருஷ்ணன் தாயிடத்துல, அம்மா யசோதே, என்ன நீ திருடேன்னு சொல்ற, அவங்க என்ன திருடேன்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் அவங்களே என்ன வாசகத்துல சொல்றாங்க? திருடின்னு போனதான்னு சொல்றாங்க. அப்ப அவங்களே எனக்கு என்ன கத்து கொடுக்குறாங்க? திருடிண்டு போன்னு சொல்றாங்க. இதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டாங்களா அவங்க. எனக்கு சொல்லக்கூடிய வயசு இல்லம்மா, நீ என்ன இடத்துல கேட்கிற, நீ வேற என்ன திருடுன்னு சொல்லி அடிக்கிற. இல்லடா அப்படி சொல்றாங்கன்னா உன்னை பார்த்துதான் சொல்றாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னாங்க. ஏம்மா, ஆட்டை கொடுத்தது நான், மாட்டை கொடுத்தது நான், மக்களை கொடுத்தது நான், பாலை கொடுத்தது நான், அதுல இருந்த தயிர் நான், அதுல மோர் நான், அதுல நெய் நான், அதுல வெண்ணெய் நான். அத பகவானுக்கு கொடுக்கலன்னா அவளுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? கோபி இருக்கு. அதனால்தான் நான் திருடின்னு வர்றேன்.
இந்த இடத்துல என்ன பொருள்னு கேட்டா நான் தான் பகவான் அப்படிங்கறது சொல்றார். கிருஷ்ணன் உன் மகனா வந்திருக்கிறேன், நான் தான் தெய்வம்மா அப்படின்றார். தாமோகுணம் நிறைஞ்சிருந்த கூடிய யசோதை என்ன பண்ணாங்க? தன் மகன், யாரோட மகன்? தெய்வத்தை தன் மகனா பாவிக்கக்கூடியது ஒரு பக்தி நிலை உண்டு. அவங்கள தாமோ குணத்துக்கு தள்ளுறதுனால தெய்வமே கல்வன் ஆக்கியது. தெய்வம் திருடுமோ? திருடாதாக்கும். அடுத்த நாள் இன்னொரு கோபி ஸ்திரீ வந்தாலாம், எங்க மாட்டு தொழுவத்து வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போ, எங்க மாட்டு தொழுவத்து வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போ. எத்தனை வயசு குழந்தைய கூப்பிடுறாங்க? 3 வயசு குழந்தைய. 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? மாட்டு தொழு முன்னா தெரியுமா? அந்த குழந்தை உடனே சொல்லிச்சான், எங்க அம்மா விட மாட்டேன்றா பாரு, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு போ அப்படின்னாங்க. எது சொல்றது? ஏன் சொல்றாங்க? பகவான்னு தெரியல அவளுக்கு, அவ தாமோ குணத்துல இருக்கிறா. நீ வந்து தாமோ குணத்துக்கும் ராஜோ குணத்துக்கும் மாறி மாறி வர்ற. ஏன்? பலன் கருதி. என்னது? பலன் இல்லாத போனா அவங்களும் தாமோ குணத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்படி அந்த குழந்தை இடுப்புல வாங்கிண்டு கோபி ஸ்திரீ என்ன தெய்வம்னு தெரியாது, இடுப்புல வச்சோம்னே பேரானந்தம் வந்துருத்தான். யாருக்கு? கண்ணா இன்னி உன்னை நான் திருடன்னு சொல்ல மாட்டேன்டான்னாலாம். எங்க வச்சுண்டு உடனே? இடுப்புல வச்சுண்டு உடனே. யாரு? ஒரு குடிமக்கள். நான் இன்னும் உன்னை திருடன்னு சொல்ல மாட்டேன் நீ. அவர் உடனே கேட்டா, நான் இப்பதானே திருடன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்து வந்தேன், கொஞ்ச நேரத்துல மாறி போயிட்டிய. சத்த கீழே இறக்கி விட்டாங்க. குழந்தை பலுவா இருக்குது, குழந்தை பலுவா கனச்சுது. எது? கிருஷ்ணன். அப்ப சொன்னாங்களா மறுபடியும், எங்க ஆத்துல வந்தா வெண்ணையை திருடிடாதேன்னு. என்னடி இப்பதான் என்ன திருட இல்லைன்னு சொன்னேன், முகவாயை பிடிச்சுண்டு இப்ப திருடேன்னு சொல்றேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே குணமெல்லாம் மாறுது, என்னால நடந்து வர முடியாது, என்ன இடுப்புல வச்சுக்கோன்னெல்லாம் இடுப்புல வச்சுட்டேன். நான் தெரியாத சொல்லிட்டுனா நீ திருடன் இல்லையாக்கும், நல்ல பையனாக்கும் அப்படின்னா. பகவானோட நிலை பாருங்க. மனிதன் இடத்துல இப்படி எல்லாம் உருள வேண்டியது இருக்குது. இப்ப மனிதன் பகவானை கூட திட்டுறானாக்கும். கோ மரத்துக்கிட்டுன்னு போனாங்க, உள்ள குல போகல, வாசல் கால் வைக்கிற போதே அவ்வளவு மாடு ஒன்னா சேர்ந்து கத்தினதான். எவ்வளவு மாடும் அவ்வளவு கோவும் ஒன்னா சேர்ந்து கத்தின உடனே, என்ன கிருஷ்ணா இது ஒரு அதிசயமா இருக்குது, இவ்வளவு மாடம் ஒரே நேரத்தில் அம்மானு கத்துறது. அதுக்கு பதில் சொல்லிச்சா 3 வயசு குழந்தை, அதுங்களுக்கு புரியும் அப்படின்னு. எதுங்களுக்கு புரியும்? கோ உங்களுக்கு என்னை பத்தி புரியும், நான் கோபால கிருஷ்ணனாக்கும். என்னது? நான் கோபால கிருஷ்ணனாக்கும். கோவோட இருக்கிற கிருஷ்ணனுக்கு பேரு கோபால கிருஷ்ணன். கோவோட எந்த வயசுல இருந்து இருந்தாரு? எத்தனை வயசுல அவரை நடக்க ஆரம்பிச்சாரோ அந்த காலத்துல இருந்து கோவோட இருந்தார். கோவோட இருக்கிற கிருஷ்ணனை கும்பிட்டதுனா 2 பலன். குழந்தையும் பிறந்துடுறது. குழந்தைக்கு முன்னால என்ன ஆகணும்? கல்யாணம் ஆகணும். அதுவும் நடந்துடும். அதனால கோபால கிருஷ்ணன் ஆகிட்டான். அப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும்னா அந்த பொம்மநாட்டிக்கு ஒரு வியாதியும் இருக்கக்கூடாதுன்னு பொருள். எத்தனை பலன்? பொம்மநாட்டிக்கு கர்ப்ப சம்பந்தமான நோய் இருக்கக்கூடாதுன்றது ஒரு பொருள். பொம்மநாட்டிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பொருள். நல்ல வீட்டுக்காரன் வரணுங்கிறது ஒரு பொருள். குழந்தையும் பிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொருள். கோபாலகிருஷ்ணன். அந்த குழந்தை நல்ல ஆடிய விளையாடி பிறக்கணும்னு கேட்டா, வயிற்றுக்குள்ள இருந்து நல்லா உருண்டு பிறண்டு ஆடி கீழே வந்து நல்லா ஆடி அசைஞ்சு விளையாடக்கூடிய குழந்தை ஊனம் இல்லாம இருக்கணும்னு கேட்டா நந்த கோபால கிருஷ்ணன். என்ன பேரு? எத்தனை வயசுல இருந்து அனுகிரகம் பண்ணாரு?
3 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது. பசுக்கள்லாம் கோவெல்லாம் மடிய விட்டு பால் தன்னால சுரக்கிறது. உடனே கண்ணனை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதாங்களாம். கண்ணா, உன்னை போய் திருடேன்னு சொல்லிட்டேனாடா, அடே உன்னை போய் திருடேன்னு சொல்லிட்டே, உன்னை போய் திருடேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னாங்களா அந்த அம்மா. மறுபடியும் திருடன் தானம்மா நீ சொல்றேன்னு. திருட இல்லைன்னு வாயில வரல, என்ன சொன்னாங்க? திருடன் சொல்லிட்டாங்க. இந்த நிலையை பார்க்கிற காலத்துல நமக்கு புரியுறது என்னன்னு கேட்டா, பலன் இல்லாத காலத்துல இறைவனிடத்துல தாமோ குணம், பலன் இறைவன் மூலியமா வர்ற போது ராஜோகுணத்துல தற்காலிகமா தான் நிற்கும். அந்த மாதிரி ஒரு மனிதனை பக்திங்கிற சாரத்துக்கு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீச்சல் தெரியாதவன் தண்ணியில விழுந்துட்டா அவனை ஜலம் 3 முறை தூக்கி விடும். 4வது முறை நீ துப்பு கட்ட நாய் உள்ளவா கொன்னுடும். யாரோ ஒருத்தர் உள்ள தத்தளிக்கிறாளேன்னு நம்ம போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, நீச்சல் தெரிஞ்சவன் அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும், ஏதாவது ஒண்ணு கையில கிடைச்சா அப்படியே கட்டியமா பிடிச்சுப்பான். நீச்சல் தெரிஞ்சவனோட கால் தான் கிடைக்கும். என்ன பண்ணுவானாக்கும்? நந்தகோபாலனோட நான் ஆடுவேன் நேரா உள்ள இழுத்துட்டே போடுவான். இவன் போறது இல்லாத அவனை என்ன பண்ணுவான்? அவனையும் உள்ள இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதில் பாதாளத்துக்கு அவனால முடிஞ்ச வரைக்கும் காலை உதைச்சா கூட மறுபடியும் அந்த காலை பிடிச்சிருவானாக்கும். அந்த மாதிரி இந்த தாமோ குணம் ராஜோகுணம் நிறைந்தது, அதனோட தழுவல். அதனால மனிதனுக்கு சீக்கிரத்துல பக்தியே வராது. அட, ஒரு குடிமகனுக்கு வரல, குடிமக்களுக்கு வரலங்கிற போது ஒரு யசோதரிக்கு வந்திருக்கணுமோ இல்லையோ? யசோதரிக்கு ஏன் வரல? தன் மகன் அப்படிங்கிற கருத்து அழுத்தமா இருந்ததுனால என்ன வரலையாக்கும்? தெய்வம்னு தெரியல. அப்ப அவ இருந்த காலமெல்லாம் என்ன? தாமோ குணத்துல இருந்தா. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு பாருங்க தாய்க்கு. தன்னை வளர்த்த தாய்க்கு, அலங்காரம் பண்ண தாய்க்கு நித்தியம் பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரம் பண்ணி மயில் இறகி வச்சு புல்லாங்கல் கையில கொடுத்து இடது பக்கம் துணியை இழுத்து வலது காலில் கட்டுவாங்களாம் துணியை. ஒரு நீட்டு துணி எடுத்துட்டீங்கன்னா முக்கோண பாகமாக்கி முன்பக்கம் அந்த துணியை பின்பக்கமா முக்கோணம் மாதிரி நிற்கும். இங்க எடுத்துன்னு வந்து முடி போட்டா அது ராஜ அலங்காரம்னு பேர். இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறாளே பொம்பளை அந்த ட்ரெஸ்ல தான் வர்ற. உடனே இப்ப உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும், இந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் எப்ப கட்டினது? யசோதை கட்டினாயா கிருஷ்ணனுக்கு? இந்த மாதிரி இருக்கிற நீட்டு துணியை முக்கோணம் வந்துடுத்து பாருங்க, இப்படியும் அப்படியும் போட்டு கட்டினாலாம். இப்ப அந்த துணி எங்க பாக்குறீங்க நீங்க? ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அம்மையார் குளிச்சாங்கன்னா அவங்க அத்தை தான் கட்டிட்டு வருவாங்க. அப்ப மேல வந்து ஒரு காதலன் நிப்பான் ஆக்கும், மேல வந்தாவது அதை கட்டிப்பாங்க. இவ்வளவு துணி கட்டிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறவங்க நினைப்பாளாக்கும். அந்த காலத்துல யசோதரை அப்படி கட்டி அமைச்சாங்களா அவங்களுக்கு. அந்த மாதிரி தொட்டு அலங்காரம் பண்ண யசோதைக்கு கூட என்ன தெரியல. அம்மணி, இந்த மாதிரி உங்க பையன் வந்தானாக்கும் பசு தன்னாலேயே பால் கறக்கிறது, இவனு எங்க வீட்டுக்கு தென்னை அனுப்புங்க, தென்னம் வண்ணியை திரட்டோம்னாங்களாம். அப்ப கூட என்ன பேரு? இந்த கல்வனை தினம் அனுப்பு, இந்த கோபாலனை தினம் அனுப்பு, இந்த நந்த கோபாலனை தினம் அனுப்பு. யாரு பிள்ளை? நந்தனன் பிள்ளை. ஆடி பாடினதுனால அவனுக்கு நந்தகோபாலன். அடுத்த நாள் வந்து அந்த அம்மா சொன்னாங்களா, உன் பையன் ரொம்ப விஷமம்மா, இவனோட இம்சையினால தாங்க முடியல, எல்லா பானியும் உடைச்சுட்டு வந்துட்டானாக்கும்.
பானை உடைச்சா கூட பரவாயில்லை, வெண்ணெய் தரையெல்லாம் இருக்குது, வெண்ணெய் தரையெல்லாம் இருந்தா கூட பரவாயில்லை. எங்க வீட்டுக்காரர் தான் முதல்ல வந்து வழிக்கு விழுந்தாரு, வயசானவங்க எல்லாம் வழிக்கு விழுந்துட்டா, நானே இவனை பிடிக்க வந்தேன், நான் கூட வழிக்கு விழுந்துத்தான் வந்து, இவனுக்கு எங்கேயாவது வழிக்கு விழுந்து அடிபட்டு இருக்கதா பார். அந்தம்மா கேட்டாங்கன்னா, உன்னை பார்த்தா தானே அடி வெண்ணெய் திருடினா மாதிரி இருக்குது, அவன் அப்படியே வந்து நிக்கிறானே, அவன் அப்படித்தாம்மா வந்து நிற்பான், அவன் மோசமான பையனாக்கும், கை கால் முகமெல்லாம் வெண்ணெய் உன் முகத்துல தான் இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். புள்ள கேட்டதா, நீயே பாருமா, அவங்களே வெண்ணெயை உடைச்சுட்டோ, உடம்பெல்லாம் பூச்சுண்டு, என் கையில் ஏதாவது இருக்குதா பாரு. இப்படி ஒரு கல்வன் லிஸ்ட்டை போட்ட உடனே அந்த அம்மா பார்த்தாங்கன்னா கயிறை கொண்டு வந்து கட்டினாங்களாம். இதுல கொடுமை என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாகவத்தை படிக்கவே முடியாது, நன்னா உடந்து படிச்சா இருதயம் நின்றுடும். அப்படியே இந்த இடத்த ரொம்ப கஷ்டம் படிக்கிறது, ஒரு வரி கூட நவராது, அப்படியே உடம்பு நின்று போய் ரத்த ஓட்டமெல்லாம் நின்று போய் அப்படியே நின்று போய் அப்படியே உயிர் உடம்பு விட்டு போயிடும். அந்த மாதிரி உடல் சாயற காலத்துல மண் தீண்டாது. எது அந்த உடம்ப மண்ணு தீண்டாது, பயப்படும். பதிச்சு வச்சு 2000 வருஷம் பொறுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் அப்படியே இருக்கும். முடி எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இருக்கும். அந்த மாதிரி நிலையான இடம் எது? கற்ற படலம். அம்மா கயிறு கொண்டு வந்து கொடுத்தாங்க, புள்ள தூண்ல பெருசாகி போச்சு. என்னம்மா யசோதேன்னு பேரிட்டு கூப்பிட்டாளாம் தாய். என்ன உன்னாலே கட்ட முடியலையான்னு கேட்டாங்களாம். யார் கேட்டது? நந்தகோபன் கேட்கிறார். கட்டிக்கோமா அப்படின்னு. கயிறு பத்தலையா அப்படின்னாங்களாம். ஆமாடா. நீ என்ன கட்ட முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப கூட எதை உணரல? தெய்வம் அப்படிங்கறத உணரல. எங்க இருந்தது தெய்வம்? தம் வீட்டுக்குள்ள தன்னோட கட்டுல படுத்துக்குச்சு. தான் சோர் தன்னோட கையால சாதத்தை பிசைஞ்சு விட்டு விட்டு அடாக்கும். தன்னோட கையில ஜலமெல்லாம் விட்டு அடாக்கும். எண்ணெய் தேய்க்கிற போதெல்லாம் அடி. எண்ணெய் தேய்க்கிற காலத்துலலாம் அடி. எண்ணெய் கண்ணத்தோட ஓடி போடுறது, எண்ணெய் பாதி தேய்ச்சிக்கணும் ஓடி போடுறது, இதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு 1/2 நாள் ஆயிடும். அப்ப தேவர் மூவர் மேல பார்த்து கண்ணீர் விட்டாங்களாம். உலகக்ஷேமத்துக்கு போயிட்டு மகாபாரத யுத்தத்தை நடத்துறதுக்கு, பகவத்கீதையை சொல்றதுக்கு ஒரு பொம்மநாட்டி கையால் இந்த மாதிரி அடி வாங்குறானே இந்த ஆடு. அந்த அம்மா குப்பரை கவுத்து போடு போடுன்னு போட்டாங்களாங்க. வெளியில போவியா, வெளியில போவியான்னு. போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து எண்ணெய் கண்ணத்தோட ஓடி போடுத்து. மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. சீக்கா தலையோட ஓடி எடுத்த. இப்ப ஓடுற குழந்தைங்க ஷாம்போட ஓடும். 20 வயசுக்கெல்லாம் மூடி நிறச்சி போவான். ஷாம்பு சும்மா போட்டேனாவா? ஆமா, நிறச்சி போவும் கொட்டி போவும். இந்த மீராய் சீக்காய் ஷாம்பு தூள் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தது. 1/2 போட்டா போயிடும். இப்ப அந்த மீராவுக்கே டவுட் வந்துடுது, நம்ம பேரை சீக்காய் பொடியில போட்டாங்கன்னு. 4 போட்டா கூட ஒன்னாகல, நுரதான் வருது, போக மாட்டேங்குது. இந்த குழந்தைய பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கெஞ்சி கேட்டாங்க, டேய் குளிச்சர்றான். சரிம்மா அப்படின்னா. யாரோட இருந்தது? தாயோட இருந்தது. அந்த சூழ்நிலை வீட்டோட இருந்தது. கட்டில படுத்தது. தன் கையால பிசைஞ்சு அன்னத்தை ஊற்றினாங்க. தாமோகுணம் நிறைஞ்சிருக்கிறனால தெய்வத்தை புரிஞ்சுக்க முடியாது. அவனை தன்னோட சேர்த்து வர வச்சு உட்கார வச்சு வேலை செஞ்சு கொடுக்கறது பெரிய கஷ்டமாக்கும். இவ ஒரு ஆள் புரிஞ்சுண்டானா தாமகுணத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் ராஜகுணத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்ப ரொம்ப பக்தியில ரொம்ப கடுமையா இருக்கிறவன் யாராக்கும்? வேண்டாம், நான் சாமியை தொழ மாட்டேன், அமாவாசையெல்லாம் கூட கரியஞ்சோறு தான் தின்னுவேன், சனிக்கிழமை ஆட்டுக்கால் சூப்பு. டேய், இன்னைக்கு பார்த்தசாரதி கோயிலுக்கு போறான், போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமேம்மா. என்ன தப்பு அது? சாமி மீன்ல அவதாரம் எடுக்கலையா? இவன் வந்து தாமோ கூடும்.
இதுல தாமோ குணம் ரொம்ப நிறைஞ்சது யசோதை. கட்டுற படலத்துக்கு வந்துட்டாங்க, கட்டினாங்க. எம்மா கட்ட முடியலையான்னு கேட்டாராம். யார் கேட்டது? என்ன கட்ட முடியலையா? கட்ட முடியலையாடா, இன்னும் ஒரு கயிறு எடுத்துன்னு வரேன்டா, கொண்டாமா. முடி போட முடியல, நானே முடி போட்டு கொடுக்குறேன். நான் அந்த பீஸையும் முடி போட்டா எட்டல. இந்த மாதிரி 9 துண்டு கயிறை கொண்டு வந்து சேர்த்தாங்களாம். 9 ஓட்டை. மனுஷனுக்கு எத்தனை ஓட்டை? 9 ஓட்டை. என்ன பினாயில் போட்டாலும் சுத்தம் ஆகாது. இவன் புட்டு வச்சுக்கிறது பாரு, மைய வச்சுக்கிறது பாரு, டோலாக்கு போட்டுக்கிறத பாரு. ஒவ்வொரு உடலுக்குள்ள எவ்வளவு நாத்தம் இருக்குது. இந்த கும்பல்ல அண்டாங்குண்டா பசு என்னமோ விட்டுறாங்க. யாரு விட்டாங்கன்னு தெரியல. விட்டுட்டவனே யாரு? கைய காலை ஆட்டின்னு இருப்பான். யாரை விட்டதாக்கும்? ஆடு மாடு அண்டாங்குண்டா அவன் தான் பசுக்கு அடுத்தது. இந்த மாதிரி 9 ஓட்டைய 9 கயிறா கொடுத்தாராம். 9வது முடி போட்டு உன்னை கட்ட முடியலையேடான்னு அப்ப சொன்னாங்களாம். அதுக்கு சொன்னாராம், இந்த கயிறு பத்தாதுமா என்ன கட்ட, ஓணும்னா ட்ரை பண்ணுன்னாராம். இருடா, நீ இவ்வளவு சின்ன குழந்தை, 3 வயசு ஆறுது, என்னம்மா தீர்மானம் பண்ணிட்டியா? கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டியா? இல்லடா, 3 வயசு குழந்தை, நீ 9 துண்டுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு பெரிய துண்டோட இணைச்சேன், உன்னை கட்ட முடியலையே. என்ன கட்டணும்னாமா இந்த 9 துண்டுகளை நீ சரி பண்ணணும். எந்த 9 துண்டோட அப்படின்னாங்களா? அண்ணம்மா ஒன்றும் இல்லைம்மா, 9 ஓட்டை சரி பண்ண நீ என்ன கட்டலான்னு. உடனே கோவிச்சுண்டு தலையை தூண்ல இடிச்சுக்கிட்டாங்க. யாரு? யசோதரி. ஏன்? தெய்வத்தை கட்ட முடியுமோ? கட்ட முடியாத ஆளை கட்டணும்னு நினைச்சது என்ன குணம்? தாமோ குணம். அம்மா வலிக்குதான் தடவி கொடுத்தாராம். யாரு? உனக்கு வலிக்குமேமா, நானே கட்டிக்கிறேனே, நீ என்னிடத்துல கூட என்ன நீ கட்ட முடியாது, உனக்கு வலிக்குது, ரத்தம் வருது பார். இந்த இடத்துக்கு என்ன பொருள்னு கேட்டா, சத்துவகுணம் தாமோ குணத்து இடத்துல வந்தா கூட தாமோ குணம் சத்துவகுணத்தை என்ன பண்ணுது? தள்ளிடுறது. அதுதான் ஒரு குருவிடத்துல போறக்கூடிய பக்தர்கள் ஒரு இடமா அடங்கிறது இல்லையாக்கும். அடங்காத்துக்கு முதல் நிலை காரணம் என்னன்னா, மனம் அங்க நிக்கிறது இல்லை. 2வது வேண்டுதலோட கால அளவு. வேண்டுதலோட கால அளவு. இந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்குள்ள நடந்துடணும். நம்ம இத்தனை முறைத்தான் போவோம், இத்தனை முறைக்குள்ள நடக்கணும். ஏன் நடக்கல? அதிகமா போகிறது அசிங்கமா இருக்குதான். நடக்குமோ? காரணம் என்ன? தாமோ குணமே. குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நடந்ததுன்னா அந்த வாழ்க்கை நின்று இருக்காது. அது யாரால புரிஞ்சுக்க முடியும்? உன்னோட குருவால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது உன்னோட இஷ்ட தெய்வத்து மூலியமா புரிஞ்சுக்க முடியும். இஷ்ட தெய்வம் பேசாதாக்கும், குரு பேசுமாக்கும். குருவிடத்துல போறதுனால 2 பலன். இஷ்ட தெய்வத்துவ பிடிச்சு கையில கொடுத்துடுறது, அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை யார் இடத்துல கொடுத்துட்றாங்க? டிவோட்டிஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. நேரா ராஜோகுணத்துல போய் கட்டிடலாம் சாமியை. சரி, இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்ப யசோதை இருந்து புரிஞ்சுக்கல தாமோ குணம். அதனால 12 வருஷ காலம் ராஜோகுணத்தில் இருந்தாங்களாம். ராஜோகுணம் அப்படிங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம். கல்லு, மண்ணு, செவுரு, காரு, பங்களா, ஒரு உடன் பிறப்பு அல்லது தன்னோட குழந்தை அல்லது தன் கணவன்,
இதெல்லாம் புறத்தில் உள்ளது. இதை இழந்துட்டா என்ன வரும்? எந்த பொருள்ல இழந்தமோ அந்த இடத்துல மனம் குவிஞ்சு நிற்கும். கிருஷ்ணன் அந்த மாதிரி விட்டுறாங்க. அம்மா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. 12 ஆண்டு காலம் ராஜோகுணத்தில் இருந்தாங்க. ராஜோகுணம் அப்படிங்கிறதுல கூட புறத்தில் இருக்கிற கிருஷ்ணனை மனுஷனா நினைச்சிருந்தாங்க. அதனால கிருஷ்ணன் திரும்ப கூட வந்து பார்க்கல. யார தொட்டு அலங்காரம் பண்ண தாயே. அடுத்த பிறவியில தான் வகுள மாளிகையா வந்து உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. 90 வயசு கிட்ட வகுள மாளிகை வந்து சீனிவாசனா கிருஷ்ணனை பாக்குறாங்க. கிருஷ்ணனே சீனிவாசனா பாக்குறாங்க. ஒரு காலத்துல கேட்டாங்களாம், நான் பெத்தவ என்னோட பெத்த அருமை வந்து யசோதைக்கு தெரியாது, அவ உணரணும்னா அடுத்த பிறவி எடுக்கணும்னாங்களாம். யாரு? தேவிக்கு. அடுத்த பிறவில 90வது வயசுல இதை உணர்ந்தாங்களாம். ஸ்ரீனிவாசனுக்கு கிட்டத்தட்ட 18 இருந்து 25 வயசு இருக்குமாக்கும். யாருக்கு? இந்த வயசுல முன்ன பின்ன இருக்கலாம். மாட்டு கொழும்பு பட்டு அடிபட்டு வர்றார். எப்பவுமே ஒரு பொம்மநாட்டி வந்து முந்தானைய கீழ்ச்சி யாருக்குமே கொடுக்க மாட்டான். யார் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவன்னா சுத்தமா கொடுக்கவே மாட்டாங்க. பண்றதெல்லாம் அநியாயமா இருக்கும். இந்த முந்தானியை கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்த அம்மா அந்த காலத்திலேயே முந்தானியை வச்சு இப்படி தொட்டு பார்த்தாங்களாம். என்னடா உனக்கு சீனிவாசா எங்க அடிப்பட்டதுன்னு கேட்டாங்களாம். உன் பேர் என்னன்னு அப்புறம் தான் கேட்டாங்களாம். யாரு? இதே வகுள மாலையை 12 வருஷ காலம் ராஜகுணத்திலிருந்து அடுத்த பிறவிலே சத்வகுணத்துக்கு போகும்போது தான் உணர்ந்தாங்களாம். பல லட்சம் வருஷம் பிறந்து காத்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தெரியலடா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை பார்க்குற போது எனக்கு கூச்சமா இருக்குதுன்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். என்னமோ தெரியலடா, இந்த மரம் செடியெல்லாம் இன்னைக்கு திடுமுன்னு இந்த மாதிரி காய் காத்து பூக்குதுன்னா ஒரு நாள்ல நடக்கிற வேலை இல்லை. அவர் கேட்டாராம், அதெல்லாம்மா நான் ஈரம் அப்படின்னு. அந்த அம்மாவோட மார்பகத்து காம்பை பார்த்து கேட்டாங்களா, இதெல்லாம் ஈரம்னு. பால் சுரக்குதுரா, எனக்கு என்னன்னே தெரியல. எப்ப சொன்னது? யசோதரியா இருக்கிற போது. இந்த அனுபவம் யாருக்கு எப்ப ஏற்படும் சொன்னது? தேவிக்கு சொன்ன அனுபவம். ஒரு பிறவி வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. சீனிவாசன் கூப்பிட்டனே, உனக்கு என்ன பேருன்னு கேட்டாங்களா. அதான் என் பேருன்னாராம். ஸ்ரீ இருக்கக்கூடிய இடத்துல வாசம் செய்யறவனுக்கு பேரு ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனா லட்சுமி, ஸ்ரீனா பொம்மநாட்டி. பொம்மநாட்டி தான் மாயி. அவ தான் கடைக்கு நம்மளை இட்டுட்டு போயிட்டு கடத்தேற விடுறவங்க. அவங்க இல்லாத வேலை நடக்காதாக்கும். இப்ப இந்த குணத்திலிருந்து அந்த குணத்துக்கு மாறி வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? ஒரு பிறவி. 12 வருஷ காலம் யசோதியா இருக்கிற காலத்துல ஒவ்வொரு தூணை பார்த்தும் அழுதாங்க. இந்த தூண்ல தான் அவனை கட்ட போனேன். இத பாருங்க, இப்படித்தான் நடந்து நடந்து வந்தான் ஆக்கும். எப்படியே அவனோட கால் பட்ட இடம் இல்லாத போது அவன் நடந்த இடத்தை கால பாவம் பண்ணி பார்த்ததுனால அடுத்த பிறவிலே கல்யாணத்தை பண்ணான். இருக்கிற போது உணராதது தாமோ குணம். இல்லாதத போது உணர்ற மாதிரி நிலைக்கு கொண்டு போறது ராஜோகுணம். உணர்ந்துட்டால் சத்துவகுணம். இந்த தாமோ குணத்துலதான் 199.99 பேர் இருக்கும். இதுல விஞ்ஞானி, இதுலயே வழக்கறிஞர், இதுவே டாக்டர், இதுவே சிஏ, இதுலயே வந்து எம்பிஏ, இதுலயே வந்து என்னென்ன படிப்பு இருக்கோ, கம்ப்யூட்டரைஸ்டு மில்க் ஷேக் எல்லாம் இதுலயே. எதுக்குள்ள? ஆமா, எல்லாம் தாமோ குணம் தான். ஒரே ஒரு ஊதுவத்தியோட மீதி குச்சி கீழே இருக்கும். நடந்து போவாங்க, நடந்து போய் திரும்பி பார்ப்பாங்க. 10 அடி போயிட்டு அந்த தீபம் எத்தனை குச்சி இருக்கும். பின்னால வர்றவங்கள கூப்பிட்டு இந்த குச்சி எடுணுவாங்க. யாரு? முன்னால போனவங்க. ஏங்க நீங்க நடந்து போறீங்களே, எடுக்கப்படாதா? நீதான் அங்க நிக்கிறிய எடு
யார் சொல்றது? ஆமா, மறுபடியும் நான் திரும்பி வரணுமே, நீ எடுத்த என்ன குறைஞ்சு போவியா? நான் ஏன் குனியனா? நீ வா, உன் கண்ணில் தானே பட்டுது. வீட்டுக்கு போறோம், பாதரட்சைகள்லாம் விடுவேன். பாதரட்சை அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுப்பாங்க. அந்த இடத்துல மூத்தவங்களோ இளையவங்களோ விட்டுடுவாங்க. உடனே போனவங்க ஒத்த கால் செருப்பு அந்த பக்கம் போட்டு, இன்னொரு கால் செருப்பு இந்த பக்கம் போட்டு, இவங்க செருப்பை நடுவில் விடுவாங்க. உடனே அந்த அம்மா பாத்ரூமுக்கு போற மாதிரி வந்து பார்த்தா இந்த பக்கம் 2 இருக்குதா? இந்த வேலையை யார் பண்ணியிருப்பாங்க? இவங்க தான் இந்த இடத்த செருப்பு விட்டுருக்குறாங்க. அப்படியா? நீ வீட்டுக்குள்ளதான் என்னோட செப்பலை கடாசினேன். நான் பாரு, ஒரு செருப்பை பக்கத்து தெருவுக்கு போட்டுருவாங்க. ஒரு செருப்பு எங்க போச்சு? 3வது தெருவில் இருக்கான். இது என்ன சண்டையா மாதிரி எடுத்த? ஒரு செருப்புக்கு கூட தாம குணம் தான். உடனே அந்த அம்மா கேட்பாங்க, என்னம்மா என் செருப்பு எங்க போச்சு? நான் எங்க பார்த்தேன்? எனக்கு தெரியுமா உன் செருப்பு எங்கன்னுட்டு? நான் ஏன் உன் செருப்பை தொடறேன்? கண்டவங்கள்தான் நான் செருப்பை தொட வேண்டியதே இல்லை. கண்டவங்க யாரு? அதான் கண்ட நாய்கள்டெல்லாம் நான் தொட வேண்டியதில்லை. அடுத்த ஒரு படி, யார பார்த்துடி நாயின்னு சொன்னேன்? எல்லாம் உன்னை பார்த்து தாண்டி சொன்னேன். நான் ஒரு செருப்பு தான் இருக்குதுன்னு கஷ்டப்படுறேன், இன்னொரு செருப்பு காண. எங்களுக்கு தெரியுமா? அது எங்காவது 3வது தெருவில் இருக்கேன். நீ அங்க கொண்டு போய் போட்டு வந்திருப்ப. அவ்வளவுதான் இல்லையே. இதோ உன் செருப்பு போ. இந்த குணத்துக்கு என்ன பேரு? தாமோகுணம். இந்த முதல்ல எதுல இருந்து வந்தது? ஒரு ஊதவத்தி குச்சியிலிருந்து வந்தது. நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன்னு ஊதவத்தி குச்சி அங்கதான் இருக்கும். ஒரு கால் அதுக்கு உயிர் இருந்தா நீங்க யாருமே எடுக்க வேணாம், நானே நடந்து படிக்கட்டு வழியா கீழே போயிடுறேன். அதோட போவாது இந்த தாமோகுணம். சனியனே சம்பளம் வாங்கின உடனே செருப்புக்கு தாண்டி அழுகணும். நீ தான் அழுவ போறியா? உனக்கு 30ஆம் தேதி சம்பளம், எனக்கு 28ஆம் தேதியே நான் அழுதுருவேன். காரணம் என்ன? தாமோகுணம். அந்த செருப்பை அப்படி தள்ளிட்டு அவங்க இருக்கிற இடத்துல வச்சா கூட அந்த அம்மா வந்து, ஏன் என் செருப்பை நவத்தனே, நாளைக்கு காலையில் வந்து 2 செருப்பம் இல்லாத போகணும். இந்த நிலைக்கு பேரு தாமோகுணம். நம்ம என்னத்துக்கு சண்டை போடுறோம்? ஏன்பா இன்னைக்கு தேதி 1, நேத்தும் கிழிக்கல, 31 மே, இன்னைக்கு தேதி ஜூன் 1. அது எத்தனை மணிக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா ராத்திரி ஒரு 11 மணிக்கு சொல்லுவாங்க. இதை கிழிச்சிடம்பா. இப்பெல்லாம் கிழிக்க முடியாதுன்னா நாளைக்கு காலையில் 2ஆம் தேதிக்கு கிழிச்சிக்கிறோம். கிடையாது, நீ இப்பதான் கிழிக்கணும். என்ன குணம் இது? அவரே கிழிச்சு வச்சிருக்கலாமோ இல்லையா? யாரு கிழிச்சிருக்கலாம்? இவரோட மல்லு கட்டி குரலை கொடுத்து சண்டை போட்டு அல்பத்துக்கெல்லாம் சண்டை போடுறது என்ன பண்ணிருக்கலாம்? நம்மளையே கிழிச்சு எரிஞ்சு விட்டுருக்கலாம். சாப்பிடக்கூடாது, படுக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, ஆகி போகக்கூடாது. முன்னால் என்ன பண்ணணும்? நாளை தேதியும் கிழிக்கக்கூடாது. இன்ன தேதி வரைக்கும், நேற்று 31 மே, 1 ஜூன் கிழிச்சணும். யார் சொல்றது? ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் சொல்றார். என்னங்க பெரிய அழவா போச்சு, வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா காலண்டர் கிழிக்க சொல்றாங்க. குடிச்சிட்டு வந்து கிழிக்கிறான் பார். எடுத்தாரன்னா ஜூலை 1 தான் நிக்க.
ஐயோ ஐயோ ஐயோ, தலையில எது கிடைக்குதோ அதில் அடிச்சுக்கிட்டு அவரா எழுது. சும்மா இருக்கிறவன கிழின்னு சொன்ன உடனே அவன் ஜூலை 1ஆம் தேதி எடுத்து வைப்பானாக்கும். நானே கிழிச்சு இருந்திருப்பனே. இந்த வீட்டில் ஒரு அம்மா சும்மா இருக்காது, அதனால தாங்க அவனை வேலைக்கு செய்ய விடவானான்னு சொன்னேன். எத்தனை தாம கோணம்? 3 தாம கோணம். இவனை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல சொன்னா என்ன சொல்லுவான்? ஓம் நாசனமா போ. ஓம் நாசனமா போய் சாமி கும்பிடாத. அது இருக்கிறதுக்கு தானே கும்பிட சொல்றாங்க. ஏன்னா 3 தாம கோணம் ஒரு வீட்டுக்குள்ள. எங்க அவனை கேலண்டர் கிழிக்க சொன்னீங்க? அவன் பாருங்க ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் கிழிச்சிருக்கிறேன். அந்த அம்மா தோசை சுட்டுக்குன்னே கேட்பாங்க, ஏண்டா இப்படி பண்ணேன்? அந்த ஆளே மேலுமா? நீ கிழிச்சான கூட ஏன் கிழிச்சேன்னு கேட்கற. அந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்தா ஏன் கிழிக்கலேன்னு கேட்கற. நான் கரெக்டா கிழிச்சு வச்சா கூட நீ ஏன் கிழிச்சேன்னு கேட்கறேன். நான் நாளையில இருந்து அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் போ. என்னது இது? தாமோ. டேய், விட்டா போயிடுறேன். 2 தோசை துணுட்டு போட. அப்ப எப்படி தாம குணம் திருந்தான்? பத்தாது, இன்னும் 6 சுட்டு கொடு. தாம குணத்தின் சின்ன சின்ன விஷயம். இப்ப குளிக்கிற இடத்துக்கு போறேங்க. நான் ஆபீஸுக்கு போனா அவன் குளிச்சே இருக்க மாட்டான். உள்ள போய் அன்னைக்கு நைட்டு பார்த்த அந்த சினிமா படத்துல இருந்து காட்சி எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். தாமோ குணம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு தெய்வீக பக்தியில கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். வாயான்னா மூஞ்ச பத்தியா எங்களுக்கு தெரியாதா வர்றதுக்கு? என்ன சொர்க்கத்துல ஏணிப்படியா வச்சிருக்குது? எங்களுக்கு ஏணியெல்லாம் தேவையில்லை, பறந்து போயிடுவோம். எதுனா மாசம் நான் வர சொல்றேன். வேலை இல்லை எங்களுக்கு. இன்னங்க வேலை ஒரு சேனலும் வீட்டுல போட்டா வரல, ரிப்பேர் பண்றதே பெரிய வேலை. தமிழ் ஏன் நாங்க வரணும்? என்னத்துக்கு நாங்க வரணுங்க? எங்களை நினைக்க வைக்கணும், எங்களை அங்க வர வைக்கணும். சரி, அப்புறம் என்னங்க பண்ணுவீங்க? எங்களை உட்கார வைக்கணும். அப்ப உட்கார மாட்டேன்னா என்ன ஆகுது? யார் உட்காராது இருப்பாங்க? 2 தான், ஒண்ணு நாய் குரங்கு. எங்களை உட்கார வைக்கணும். உட்கார வச்சா பத்தாது, எங்களை நினைக்க வைக்கணும். நினைக்க வச்சா பத்தாது, அப்பவே மறந்துடுவோம். மறுவாரமோ இல்ல மறு மாசமோ தேதி கொடுத்தா அப்ப வேற நினைக்க வைக்கணும் எங்களை.